மச்சான், ஆர்சனல் தானே உங்களுக்கு பிடிச்ச டீமு? ஆமாம். எனக்கு கிரிக்கெட்டில் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தேன். கடைசியாக எப்போ நேரில் மேட்ச் போனீங்க? ஞாபகம் இல்லை. அவங்கள என்ன உனக்கு பிடிக்குமா? 15 தான். இப்போ பிடிச்ச போகிற டீம் வந்து வேறு. சில நாள் சாயங்காலம் 4 மணிக்கு கொக்கோ கோச்சிங் இல்லாதப்ப கஸ்தூரிபா ஸ்டேஷனில் ஏறி க்ரீன்வேஸ் ரோடெல்லாம் தாண்டி சேப்பாக் ஸ்டேஷனில் இறங்கி பாரதி சாலையில் நடந்து போனால் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், கேனா டவர்ஸ். அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் 3 மாடி, ஒரு மொட்டை மாடி. அந்த மாடியில் ஏறி உச்சியில் போய் அப்படியே உட்காந்துருவேன். கண்ணு தூரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆந்திரமாக அமைதியாக இருக்கும். அந்த சூரியனும் என் கூட அப்படியே கீழே இருக்கும். முன்னாடி தெரியும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட். யோசிச்சு பாருங்கள், 18 ஒரு பக்கம் சிஎஸ்கே, அவங்களோட கூலான கேப்டன் மகேந்திர சிங் தோனி, இன்னொன்று பக்கம் ஆர்சிபி, அவங்களோட வெறியான தலைவர் விராட் கோலி, அவங்க கூட மும்பை, அவங்களோட சிறப்பான தலைவர் ரோஹித் சர்மா, ப்ளஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே சொல்கிறேன். என்னது? இல்லை, இந்த ஐபிஎல் பற்றி ஏதாவது தெரியுமா? ஐபிஎல்னா? அப்போது தெரியாது. சரி, எங்கே விட்டேன்? இல்லை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சீசனில் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 200க்கு மேலே டார்கெட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட மொரட்டு பவுலிங்கில் அடித்து பிடிச்சி கடைசி ஓவரில் 14 ரன்னு தேவைன்னு நிலமை வந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் இருந்தது அணித்தலைவர் எம்எஸ் தோனி, பவுலிங் போட்டது கோரி ஆண்டர்சன். 4வது பால் இடி இடித்த மாதிரி சத்தம் என் நடு மண்டையில் இறங்குது. அங்கே வெளியில் அப்படியே சின்ன வெள்ளை புள்ளி வெளியில் போயிட்டு இருக்கு கிரவுண்டை விட்டு. அந்த சீசன் சிஎஸ்கேக்கு மகத்தான வெற்றி. ஊரே என் மனசுக்குள்ளே கத்துது, சிஎஸ்கேன்னு. நான் கண்ணை மூடி சம்பளம் போட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். என் மனசு என்னை கடந்த 7 வருஷம் பின்னாடி போகும். இதெல்லாம் இறந்த காலம் இல்லை, கடந்த காலம். நாம் கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. The IPL champions of 2023 are CSK for the 5th time.